ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, அதாவது இந்த வீக்கெண்ட் வந்துட்டாலே இனிமேல் குசி தான்ப்பா அப்படின்ற லெவலுக்கு நேற்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா எபிசோடு தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோ என்ன இப்படி ஃபயராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்க 2 ப்ரொமோவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, விஜய் சேதுபதி யாரெல்லாம் போட்டு பொழக்கிறாரு, அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா யார் புழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸை ஒரே பொடா போட்டு 4 துண்டாக வெட்டி தூக்கி போட்டார். அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் தர்பீஸை போட்டு பொழந்தார். நாம் கூட நிறைய விஷயத்தில் சொல்லிகிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கேம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யாருக்கு பிடிக்காதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது மொதல் ஆள் பார்வதி, 2வது ஆள் தர்பீஸு. ஆனால் பார்வதி கூட ஓரளவுக்கு சரின்னு சொல்லி கூட இருந்துடும். சரி, இது கொஞ்சம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம தர்பீஸு. அந்த தர்பீஸு அந்த ராஜா மகாராஜா கேரக்டர்லேருந்து வெளியே போயிருப்பான்ல, ஆடா போடா நாளை மன்னிப்புலாம் கேட்க முடியாது. ஒரு மன்னிப்பு, ஒரே ஒரு மன்னிப்பு, அந்த ஒரு டாஸ்க்கை நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி சரி ஒரே ஒரு மன்னிப்பு தானே கேட்டு விட்டு போவோன்ட்டு இல்லாமல் அட போடா நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளோட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது, யார்கிட்ட எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனார்ல விஜய் சேதுபதி. டென்ஷன் ஆகிட்டாப்புல. டென்ஷன் ஆகி இன்றைக்கி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு வச்சு செஞ்சுட்டாரு. உன்னை என்ன ரீல்ஸ் பண்ணதுக்கு உள்ளே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, உன்னையே டாஸ்க் பண்ணதுக்கு அனுப்பி விட்டுருக்கோம். ஐயோ டீயில் இருக்கிற புகையாக போகுது உனக்கு. உன்னை வந்து நான் மறந்துட்டேன். ரீல்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே அனுப்பணும், டாஸ்க் பண்ணுறதுக்கு அனுப்பணும். ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு வக்கில்ல கேமராவை போய் ரீல்ஸ் பண்ணிட்டு திரியிற. கேமரா வந்து அந்த பக்கம் திரும்பி காரி துப்பி வெளியே போடா நாயேன்னு சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் கேமரா கிட்டே போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் உனக்கு பண்ண தெரியுது. ஆனால் ஒரு டாஸ்க் பண்ண சொன்னால் அதை ஒழுங்காக பண்ண தெரியுதுல்ல. பண்ணுறவங்களையும் கெடுத்து விட்டு அந்த டாஸ்க்கே நாரடிச்சு விட்டு அந்த டாஸ்க்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி வச்சு கிளிகளையும் கெளிச்சு விட்டாரு. இப்போ வாச்சு தெரிஞ்சிருக்கணும் நம்ம தர்பீசனிக்கு வாரம் இனிமேல் வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறோம், எப்படி எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னு தெரியாது. ஒன்றும் இல்லாமல் பார்வதியோட ஒரு கையாளவும் வச்சிருக்கு. பார்வதி வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுது, மனித வெடிகுண்டா மாற்றி விடுவாங்கன்னு சொல்லல, அந்த கேரக்டர் அந்த வேலையை வந்து பார்வதி கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக யார் இவனை வச்சு நம்ம தர்பீஸை வச்சு. ஸோ அந்த வேலையை வந்து பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கான வேலையை நம்ம தர்பீஸும் கரெக்டாக பண்ணுறாரு. யோசிக்கிறதா இல்லை, பார்வதி ஊன்னு சொன்னால் பார்வதி இல்லைன்னு சொன்னால் இல்லை, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நேற்றுமே வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாரு. இனிமேலும் அந்த ஆளுக்கு புத்தி வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச புத்தி வராதுங்க, சரிங்களா. ஆனால் நேற்று வச்சு செஞ்சார் பார்த்தீங்களா, அதெல்லாம் தரமான சம்பவம். அந்த அரோரா அந்த பண்ணதை வந்து இவங்க ஒரு மாதிரி கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு நீ சொம்படிக்கிறது, பார்வதி வக்கரம்னு விற்கிறது சொல்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டார். பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று அந்த எபிசோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்குமே ஒரு தரமான சம்பவம் இருக்குது இவங்களை வச்சு, குறிப்பாக நம்ம திவாகரை வச்சு சம்பவம் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு எபிசோடில் யாருக்கெல்லாம் இந்த ஒரு செக்மெண்ட் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஜட்ஜஸாக 2 பேர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, கனி அண்ட் சாண்ட்ரா. ஆனால் அந்த இடத்துல கனி மட்டுமே எல்லா முடிவும் தன்னிச்சே ஒரு முடிவு எடுத்தது மாதிரியும், சாண்ட்ராக்கு அதில் சம்மந்தமே இல்லாத மாதிரியும், உடன்பாடுமே இல்லாதது மாதிரியும், தான் வந்து அதுக்குள்ளே வந்து வராதது மாதிரியும் சாண்ட்ரா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. அது எனக்கு கொஞ்சம் டவுட் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. என்னம்மா இப்படி அண்ட புழு ஆகாச புழு புழுவிட்டு இருக்க. ஏன்னா அந்த இடத்துல 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஜட்ஜஸ் நீங்கள் என்ன சரி, கனி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏன் உங்களால் பேச முடியாதா? நான் கேட்குறேன், உங்களால் பேசவே முடியாதா? ஒயில் கால்லேருந்து உள்ளே வரும்போது மட்டும் எல்லாருடைய இதையும் கிழிச்சு தூக்கி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போல்லாம் உங்களால் பேச முடிஞ்சு, இப்போ உங்களால் பேச முடியல. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆகிட்டாங்க. இவங்க ஒரு குரூப்பு, அவங்க ஒரு குரூப்பு, இவங்க ஒரு குரூப்புன்னு குரூப் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணால் ஓகேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எது வேணான்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து யோசிக்க கூட மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் இவனு சாண்ட்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாத அப்பாவி புள்ள மாதிரி நடித்தாங்க பார்த்தீங்களா. எனக்கு அதுதான் செமகாண்டு. இல்லை சார், நானும் ஜட்ஜாஸாக தான் இருந்தேன், அந்த தப்பில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவங்க பண்ணியிருந்தாலும் நான் ஏதாச்சும் எடுத்து பேசியிருக்கணும். ஆனால் நான் எதுவும் பேசலை. அந்த இடத்துல நானும் பண்ணது தப்பு தானே எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே கனி தான் சார் பண்ணாங்க. எனக்கு அது எந்த ஒரு இதுவுமே இல்லை, கனி மட்டுமே தான் தப்பு பண்ணாங்க. நான் கூட யோசிச்சேன் சார், எதுக்கு எல்லாரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் வந்து இப்போ தான் வெளியேருந்து உள்ளே வந்திருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு பிக் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களே ஒரு மைண்ட் செட்டை வச்சு இவங்களாம் ஒரு ரூலை ரெடி பண்ணிப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் சார். எப்படி விட்டுட்டேன் சார். ஆனால் நடிங்க,
நடிங்க, இந்த அளவுக்கு நடிக்கக்கூடாது. அதாவது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்குற விஜய் சேதுபதி, சாண்ட்ரா பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாரும் யாருக்காவது உடன்பாடு இருக்கான்னு எவனுமே கை தூக்கலை. இதுலேருந்தே சாண்ட்ராக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆளை தவிர்த்து யார் தூக்கியிருப்பா? நம்ம பிரஜன்னு அவர் மட்டும்தான் தூக்கியிருக்காரு, வேறு யாருமே கை தூக்குன மாதிரி இல்லை. அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், வந்து ஐ திங்க் 2 வாரம் ஆகிப்போச்சு இவங்க வந்து. இது வரைக்கும் நீங்கள் எதை பற்றியுமே தெரியாதா? வைல்ட் கார்ட்லேருந்து உள்ளே வரும்போது நீங்கள் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே உள்ளே வந்தீங்க, எவனை போட்டு பொழக்கணும், எவனை வெளியே அனுப்பணும்னு. இப்போ அவங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன தான் யோசிக்கிறது நாங்கள்? அப்போ எங்களுக்கு டவுட் வருமா இல்லையா? ஏன்னா வெளியே இருந்து அதை அவ்வளோ வக்கனே வசனம்லாம் பேசிட்டு உள்ளே போனீங்க, இப்போ என்ன அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுமா தோணாதான்? இன்னொரு விஷயமும் சொன்னார், அதாவது பார்வதி வந்து ஒரு மாதிரி விழுந்தாங்களே, கனி வந்து தூக்குனாங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துல சாண்ட்ராவுமே நின்றுக்கிட்டு இருந்தாங்களா? தூக்கி இருக்க வேண்டியதானே அவங்க? இவ்வளோ பேச்சு பேசுகிற நீங்கள், ஒருத்தவங்க உங்கள் காலுக்கிட்ட வந்து விழுகிறாங்கன்னா நீங்களும் தூக்கி இருக்க வேண்டியதானே? அந்த இடத்துல பார்க்கும்போது கனியுமே ஓரளவு தூக்குறதுக்கு செஞ்சாங்க தான், சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல டக்குன்னு பார்வதி எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவுமே அவங்க தூக்கியாவது விட்டுருக்கலாம், எதுவுமே பண்ணலை. அப்படி இருந்துவிட்டு இப்போ வந்துக்கிட்டு கனி தான் சார் பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. நல்லா நடிக்கிறமா, நல்லா ஆக்டிங் கொடுக்குறையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான், அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்களே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சண்டேல வந்து நமக்கு அந்த உடன்பாடு கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் அடிப்படும் போது நம்ம வந்து சபரி மேலே தப்புலைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது ஃபுல்லாக சபரி அது பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வம்படியாக பண்ணும்போது சபரி அதில் எதுவும் பண்ணியிருக்க வேணாம் தான் தோணுச்சு. ஆனால் நீ பாடு போய், நீ டிஸ்குவாலிஃபை, நான் எடுத்து வச்சுட்டேன், இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே ஜட்ஜஸ் எதாவது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்னு சபரி இருந்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சபரி தேவையில்லாமல் சண்டை போட்டு மிதிச்சு அதெல்லாம் பண்ணது அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்து 2வது ப்ரோமோவில் பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து 2வது ப்ரோமோவில் கமரு மாமாவையும் பார்வதியும் போட்டு பொலன்னு பொழந்துருக்காரு. குறிப்பாக விக்ரமை பார்த்து உன் வளர்ப்பு சரியில்லைன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தாப்புல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்க வந்து இவங்க இப்போ மட்டும் பண்ணுறது கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பிக் பாஸுக்கும் தெரியல, விஜய் சேதுபதிக்குமே தெரியல. ஆனால் இப்போ மட்டும் விஜய் சேதுபதிக்கு இது இப்படியே தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி ஐயா விஜய் சேதுபதி எப்படியோ இதையாவது கேட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கான அந்த டைம் பீரியட்லாம் ரொம்ப பேசுனாங்க. அதெல்லாம் யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் கமருதீன் வந்து நேத்திக்கு அந்த இது பார்த்தீங்களா எபிசோடு, எனக்குலாம் செம காண்டாகி போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்வதியை போட்டு அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தா, செருப்பை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான், என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி. இப்போ என்னமோ என்னடா இப்படி வந்து அடிச்சு வச்சிருக்கா, இப்படி காலம் மிதிச்சு வச்சிருக்க. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு கேம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? நீனும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தா, பேசியிருக்க வேண்டியதானே? எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து இவருக்கு காட்டும்போது தான் இவருக்கு தெரியுதான், இவருக்கு வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸுங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவார். அதே மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு. நேற்று வந்து போட்டு காட்டினோன்னா ஓ அப்படி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மறந்துடுவாருங்க. அப்புறம் யாவரும் மறப்பார், இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. குறிப்பாக வளர்ப்பை பற்றி. அதுக்கு விஜய் சேது இன்னொரு விஷயம் சொன்னார், உங்கள் வளர்ப்பு சரியில்லை, உங்கள் வளர்ப்புமே சரியில்லை. இப்போ வளர்ப்புன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தோம்னா அவங்களுடைய மதர்வுட் பேரண்ட், அவங்க அப்பா அம்மா சரியாக வளர்க்கல, அவங்கள வந்து பிளைம் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அப்போ அதுதான் நடந்துச்சு. அதுதான் லிட்டரலி இவங்க பண்ணானுங்க. அதை பண்ணும்போது விக்ரம் ஏற்கனவே சொன்னார், இந்த மாதிரி இப்போ வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அப்போ வளர்ப்பை பற்றி பேசினது யார், அவங்களா நீங்களா? இல்லை, நாங்கள் வளர்ப்பை பற்றி பேசிட்டு நாங்கள் நார்மலாக தான் சார் சொன்னோம், நாங்கள் வந்து அந்த அளவுக்கு இதாக சொல்லலை. அதுக்கப்புறம் மன்னிப்பு வேறு கேட்டுக்கிறாங்க கமருதீன். இதுதான் பெரிய காமெடியன். பேசுறதெல்லாம் பேசிடுவேன், அதாவது என்ன சொல்ல, பதிவு பண்ணுறதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு கடைசியில் அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் அது மட்டும் ஓகேவா? என்னங்கடா, இதைத்தான் விஜய் சேதுபதி போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இன்றைக்கான 2 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. ஒன்று தண்ணீர் பழத்தை 4 இதாக பிறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் அண்டு பார்வதியை பற்றி செஞ்சு விட்டாரு. இதுக்கு மேலே செய்கிறதுக்கு இல்லடா அப்படின்ற லெவலுக்கு 3 பேருமே வச்சு பொழந்துட்டாரு. இன்னும் 3வது ப்ரோமோக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் யாரை வச்சு செய்ய போகிறாருன்னு. சரி, மேபி அந்த குரூப்பிசமாக இருக்கக்கூடிய 2-3 பேரை பொழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம். நேற்றுக்கான எபிசோடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ப்ரோமோவில் தர்பீஸை போட்டு பொழந்தா தான் சரி அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த இதில் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் வெளியே போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் அது தெரியலை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.